ஆபிரகாம் அதனால் அநேக காரியங்களை அவர் படித்தார். ஆபிரகாம் ஆண்டவர் வயசென்ற ஆபிரகாமும் சாராள் வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்கள் நடந்தது, அற்புதம் நடந்தது. ஆபிரகாம் தன் மகனுக்கு ஈசாக்குக்கு பொன் பார்க்க போகும்போது ஆபிரகாம் வீட்டில் உள்ள வேலைக்காரரை முதிர்ந்த வயது உள்ளவனை பார்த்து, நீ போய் என்னுடைய மகனுக்கு இந்த தேசத்தில் இல்லை, அங்கே என் இனத்தைச் சேர்ந்த தேசத்தில் போய், நான் பிறந்த இடத்துல போய் என் மகனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வா என்று சொல்லி முதிர்ந்த வயது உள்ள வேலைக்காரனிடத்திலே சொன்னார் என்று சொல்லப்பட்டது. ஏன் அங்கே நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க, ஆபிரகாமுக்கு நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. இளம் வயதில் உள்ளவங்கள பார்த்து அவர் சொல்லலை, நம்ம மகனுக்கு திருமணம் நடக்கணும், நீங்கள்லாம் போய் பார்த்துவாங்க, பொண்ணு பார்த்துவாங்கன்னு யார் இளம் வயது உள்ளவங்கிட்ட அவர் சொல்லலை. முதிர் வயது உள்ளவர்கிட்ட தான் அவர் சொன்னார். அவர் முதிர்ச்சி அடைந்தனால அவர் தேவ சித்தத்தை அவர் கேட்டு வாக்கு தத்தங்களை நம்பி அவர் போனார் ஈசாக்குக்கு பெண் பார்க்க.